நீங்கள் பார்க்கலாம், காலையில் சிற்றுணவு பால் ரொட்டி நம்ம பல ஆண்டுகளாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பால் ரொட்டி, அது கூட வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள் இது மாதிரி பழமும் கொடுக்கப்பட்டு வந்தது. இடையில நிறுத்தப்பட்டு விட்டது. மறுபடியும் கொடுப்பதற்கான முயற்சி அடுத்து அரசு எடுத்து வருகின்றது. அதோடு மாலையில் சிறுதானிய அந்த பிஸ்கட் அது மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து வாரத்தில் 2 நாள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அது 5 நாட்களாக உயர்த்துவதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து இன்னும் ஒரு சில நாட்களில் 5 நாட்கள் அந்த மாலை சிறுதானிய அந்த பிஸ்கட், கேக்கு இது மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அது உடனடியாக அமல்படுத்தப்படும் நிலையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி கல்வி என்பது ஒரு அடிப்படை கல்வி. இயக்கத்தின் மூலமாக அடிப்படை கல்வியை சிறப்பாக கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய அரசனுடைய எண்ணம். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய பள்ளி கல்வி, குறிப்பாக ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியோடு கல்வி கற்கின்ற ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. இப்போ இந்த பிள்ளைகள்லாம் மகிழ்ச்சியோடு கல்வி கற்க வேண்டும், எளிதாக கல்வி கற்க வேண்டும், விரும்பி கல்வி கற்க வேண்டும் என்பதுதான். ஏன்னு சொன்னால் இப்போது போட்டி அதிகம், பிள்ளைகளிடையே போட்டி அதிகம். எந்தெந்த பள்ளியில் படிக்கிறார்கள், எப்படிப்பட்ட பள்ளியில் படிக்கின்றார்கள், பெற்றோர்கள் எந்த பள்ளியை விரும்பி மாணவர்களை அனுப்புகின்ற பிள்ளைகளை அனுப்புகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அரசு பள்ளியும் தனியார் பள்ளிக்கு இணையாக பெற்றோர்கள் விரும்புகின்றவாறு இருக்க வேண்டும். அதற்குரிய ஆசிரியர் பணியால் நிரப்பப்பட வேண்டும். நல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய எண்ணம். ஏன்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு ஒரு எண்ணம், தனியார் பள்ளி அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, நிறைய ஆசிரியர்களாக இருக்காங்க, நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்க, அதனால் அங்கே போனால் நமக்கு நம்முடைய பிள்ளைகள் படித்து நல்லா வந்துடுவாங்க. நம்முடைய அரசு எடுத்து வருகின்ற நடவடிக்கையின் மூலமாக இப்போ அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வருகை எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அதனால் ஒரு நல்ல கல்வி பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த திட்டங்கள் பிள்ளைகள் கொடுத்த கல்வி, அதனுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய புதுச்சேரியில் மாணவர்களுக்கு கல்வி எளிதாக கிடைக்கின்ற நிலையை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றோம். கல்லூரிகள் பல தொடங்கப்பட்டு பள்ளி கல்வி முடித்த பிறகு 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அவர்கள் அனைவரும் கல்லூரி சேர்ந்த வாய்ப்பையும் அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள், இப்படி எத்தனையோ கல்லூரிகள் இப்போது புதுச்சேரியில் திறக்கப்பட்டு தனியார்களுக்கு அனுமதி வாங்கப்பட்டு அவர்களும் தனியார் கல்லூரிகள் நடத்தப்பட்டு நம்முடைய புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவரும் பட்டப்படிப்பினை பெறுவதற்கான, உயர்கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பினை அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது.